ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு நம்ம இந்தியாவிலேருந்து வரப்போ என்னென்ன எடுத்துகிட்டு வந்தோம் அப்படிங்கிறது தான் வந்து பார்க்க போகிறீங்க. இந்த டைம் வந்து ரொம்ப கம்மியான லக்கேஜ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏர் ஏஷியாவில் வந்துட்டு எடுத்துகிட்டு வர லக்கேஜஸ்க்கெல்லாம் வந்து தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதனால வந்துட்டு ரொம்ப கம்மியாக 65 கேஜி மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதோட பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போவுமே இந்தியாவிலேருந்து தான் கிராசரிஸ்லாம் வந்து வாங்கிட்டு வருவோம். 6 மாதத்துக்கு ஒரு வாட்டிக்கு போகிறதால அப்பப்போ வாங்கிட்டு வர கிராசரிஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பெண்டிங் இருக்குது. ஸோ அதெல்லாம் இந்த டைம் வந்து ஃபுல்லாக காலி பண்ணணும் அப்படின்றதுனால அதிகமாக எதையுமே எடுத்துகிட்டு வரல. கம்மியாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதில் வந்துட்டு என்னென்னலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்றத வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோவில் போகலாம். இது பார்சல் இருந்தாச்சு. பார்த்தீங்கன்னா 2 பொட்டி, அது நம்ம 2 ட்ராவல் பேக். அதுதான் இப்போ நம்ம பிரித்து என்னென்ன இருக்குன்னு காமிக்க போகிறோம். ஆனால் ஊர்லேருந்து வரப்போ நீங்கள் பேக்கிங் பண்ணிக்கிறது நல்லது. இந்த லேமினேஷன் பேப்பர் மாதிரி இருக்கும், அதை வாங்கி பேக் பண்ணிக்கங்க. இல்லைன்னா இப்போ பொட்டி தான் பயங்கர ஸ்க்ராட்ச் ஆகிடுது. பாஸ்வேர்டு போட்டு தான் நம்ம ஓப்பன் பண்ணுறது. இது மாதிரி வாங்கிக்கிறது தான் பெட்ரு. ஆனால் இதையுமே சில சமயம் ஓப்பன் பண்ணிடுறாங்க, ஊக்குச்சி அப்படிங்கிறாங்க. இந்த வாட்டி இதில் ஒன்றும் காணா போகிறதுக்கு வேலை இல்லை. ஃபெமி பேக்கு, நம்ம நயன்தாரா மேடத்தோட பார்ட்னர்ஷிப் கம்பெனியில் ஃபெமி பேக்கு, அது நம்ம தஞ்சாவூர்லேயே கிடைக்கிது. இது நீங்கள் டைரெக்டாக போய் நீங்கள் வாங்கினீங்கன்னா வேறு ஹவுஸில் ரொம்ப கம்மி. இது கடையில் வாங்கினீங்கன்னா 20 ரூபா கூட. ஸோ அதை நாங்கள் எப்பொழுதும் போல் வாங்கிட்டு வந்துடுறது. ஒரு 1.5 இயர்ஸாக ஒரு யார் நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர் தானே, கோயம்புத்தூர் சென்னைக்காரங்க வந்து நம்மளை பார்த்துட்டு நம்மளை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண சொன்னாங்க. அதுலேருந்து அவங்கள்ட்ட வாங்கினோம். அப்புறம் வந்து தஞ்சாவூரில் கிடைக்கிறதும் தஞ்சாவூர் வாங்க ஆரம்பித்தாங்க. ஆமாம், யூஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு தெரியாது. ஆமாம், இரெகுலர் ரேட் சொல்லுவாங்க. அந்த வேறு என்ன ஓபிபிஆர் என்னது பிசிஓடி உள்ளவங்களுக்குலாம் அது பிரச்சனை இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அது நாங்கள் எடுத்துட்டோம். 7. அடுத்து என்னது நியூட்ரிலைட் ஒன்று ஆம்பேல கொடுப்பாங்கள்ல, ப்ரோட்டீன் பவுடர். இது நல்லாயிருக்கும். அதுக்கு அவங்க ஃப்ரீயாக கொடுத்தது. அதை ஒன்று எடுத்துகிட்டு வந்தாச்சு. வீட்டில் இருந்தது, போட்டு டெய்லி ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு. 2 பாக்ஸ், எனக்கு ஒன்று அவங்களுக்கு ஒன்று. இது பொங்கல் இட்லி துணிக்கு என்னோடய வேட்டி எடுத்து வந்திருக்காங்க. புது வேட்டியை பார்த்துக்குங்க. புது வேட்டி என்னோடது. எண்ணெய், கடலெண்ணெய், செக்கில் ஆட்டின எண்ணெய். ஸோ கடலெண்ணெய், நல்லெண்ணெய். அப்புறம் பார்த்தீங்கன்னா மங்களம் லேம்ப் ஆயில். இப்போ பொங்கல் வேலை வருது, கார்த்திகை வருது, அதுக்கு வந்து நமக்கு விளக்கேற்றும் எண்ணெய் தேவை. ஸோ அதனால் அது ஒரு 6 லிட்டரு. இங்கே அதெல்லாம் கிடைக்காது. இது எங்கள் அம்மா அரைச்சி கொடுத்தாங்க வீட்டில். பருப்பு பொடி நான் ரொம்ப சாப்பிடுவேன் விரும்பி. அப்புறம் வந்து இட்லி பொடி, மிளகாத்தூள் பொடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இது 2 1/2 கிலோ எனக்கு அரைச்சி கொடுத்துட்டாங்க. ஓகே, இந்த பேலீஃப் இங்கே தாய்லாண்டில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கும். நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி முழுசாக கிடைக்காது, ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஊர்லேருந்து நான் வந்து நல்லாயிருக்கும், கொஞ்சம் வாசனையாக இருக்குன்னு சொல்லிட்டு 2 பாக்கெட் வாங்கிட்டேன். சேப்பங்கிழங்கு இங்கே எவ்வளோ பெருசு கிடைக்கும் இந்த சேப்பங்கிழங்கு. நம்ம ஊரில் குட்டி குட்டியாக இருக்கும் இந்த சேப்பங்கிழங்கு. மிளகாத்தூள், அதாவது காஷ்மீரி மிளகாத்தூள் 1/2 கிலோ வாங்கி நம்ம மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வந்தாச்சு. ஏன்னா ஒரு சாப்பாட்டில் கலர்லெஸ்ஸாக இருந்தால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அரைச்சி வாங்குறது பெட்ரு கடையில் வாங்குறத விட. அப்புறம் நெய். எப்பொழுதுமே பேக் பண்ணுறப்ப டேப் இருந்தால் இது மாதிரி சுற்றி அடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வெளிநாடு போகிறப்ப அவ்வளோ சீக்கிரமாக அந்த சீல் வந்து பிரேக் ஆகாது. தூக்கி போடுறப்ப, பொட்டியெல்லாம் தூக்கி போடுறப்ப. ஸோ இது ஒரு 1.5 கிலோ வாங்கணும். நெய், பியூர் பசு நெய் வேந்தன்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாநகரில் இருக்குது, அங்கே வாங்கணும் தஞ்சாவூரில். இங்கே சோப்பு கிடைக்கும், பட் நம்ம ஊர் சோப்பு மாதிரி வாசனையாக இருக்காது. இவங்க வந்து ஒயிட் ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா கையில் தான் துவைப்பாங்க. ஸோ அதனால் இது ஒரு 4 சர்ஃப் எக்ஸல் வாங்கியாச்சு. இது எங்கள் அம்மா கொடுத்து விட்டாங்க. நம்ம தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிடுவோம்ல, அது என்ன மிளகா, உப்பு மிளகா வறுத்து சாப்பிட்றது. சுண்டைக்காய் வத்தல், அப்புறம் மணத்தக்காளி வத்தல். வயிறு பொண்ணு வந்து சரி பண்ணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா கொடுத்து விட்டாங்க. அப்புறம் பாப்பா கொடுத்த ஒரு வத்தல் ஒன்று, ஃப்ரையம்ஸ். இதையுமே வாங்குறப்ப நீங்கள் வந்து ரொம்ப சாப்பிடக்கூடாது, அப்பப்போ வாங்கி சாப்பிடக்கூடாது பிடிச்சாலும். ஏன்னா இதில் இந்த கலர் பவுடர் இருக்குல்ல, அந்த கலர் பவுடர் வந்து என்னென்னா டை. இது கலர் கிடையாது, டை பவுடரை வந்து சேர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் நிறையா பிரச்சனை வந்தது. அதுக்கப்புறம் இப்போ இந்த வத்தல் தெரியுதா இல்லையா, கலர் ரொம்ப டல்லாக இருக்குது பாரு.
ஸோ இதெல்லாம் ஒரிஜினல். கலரில் பளிச்சுன்னு இருந்தால் அதெல்லாம் ஒரிஜினல் கிடையாது. ஸோ அதெல்லாம் பார்த்து வாங்கி சாப்பிடுவோம். அப்புறம் பொங்கலுக்கு வந்து வெல்லம். ஸோ நம்ம வீட்டில் உள்ள வெல்லம் இங்கே ஏற்கனவே 1 கிலோ இருக்குது, அது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் ஃப்ரெஷ்ஷாக 1 கிலோ வெல்லம் வாங்கியாச்சு. 1 கிலோ பொங்கலுக்காக. இங்கே பாருங்கள், தாய்லாந்தில் சேப்பம் இது என்னது பனங்கிழங்கு நான் வந்து வாங்கிட்டு வந்தேன் வீட்டுக்கு. ஸோ அதை நாங்கள் வந்து எங்களுக்கு அவிச்சு சாப்பிட்ற டைமில் 4 days லீவில் வந்ததுனால ஸோ அதையும் நான் என்ன பண்ணிட்டேன், ரப்பர் பேண்டை போட்டு எடுத்து வச்சுட்டேன். இது அலோவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இது சீடும் கிடையாது, இதில் மரமும் கிடையாது. ஸோ இது வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா வெளிநாட்டுக்கு போகிறப்ப நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். ஆமாம், ஒவ்வொரு கண்ட்ரியோட பாலிசியை பொறுத்து. இது வந்து என்னது, ஒரு சீயக்காய் பவுட்ரு, சீயக்காய் பவுட்ரு அரைச்சி வாங்குறது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக. நலங்கு மாவு பாப்பாக்காக. நலங்கு மாவு சீயக்காய் பவுட்ரு தேய்ச்சி குளிக்கலாம். ஆமாம், நலங்கு மாவு வந்து குளிக்கிறப்ப தேய்ச்சி குளிப்பாங்க. சீயக்காவும் அப்படி தான். இது வந்து சாமி அந்த விளக்கு வைக்கிற பிளேட்டு. ஆமாம், இது சாமிக்கு விளக்கு வைக்கிற பிளேட்டு. பொங்கல் பானை. ஏன்னா பொங்கல் வந்து இந்த வாட்டி நாங்கள் வந்து இதில் வைக்கலாம்னு பிளான் பண்ணி வீட்டில் கிடந்த நைஸாக ஆட்டையை போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். சக்கரை பொங்கலுக்கு, இது வெண்பொங்கலுக்கு பானை. ஸோ பொங்கல் வீடியோஸ் வந்து பொங்கல் நாங்கள் போடுறோம். இது பாப்பாவோட சாக்லேட் இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது நாங்கள் யாருக்காவது கொடுக்கலாம் தான் எடுத்துகிட்டு போனோம். நாங்கள் யாருக்கு கொடுக்குறது மறந்தே போயிட்டோம். இருந்த 4 days அலைச்சல்ல பாப்பா கொடுக்க விடலை. ஆமாம், பாப்பா கொடுக்கவில்லை வரணுன்னு. நான் அதெல்லாம் அந்த எடுத்து இதை வச்சுருக்காங்க, நான் கவனிக்கவே இல்லை. இது வந்து நான் டியூட்டி ஃப்ரீயில் வாங்கினேன். இது எவ்வளோ தெரியுமா? அது டியூட்டி ஃப்ரீயில் வாங்குறது ரொம்ப காஸ்ட்லி தான். வெளில வாங்கிட்டு போகிறது தான் பெஸ்ட்டு. அவங்க ஃப்ரெண்டு கொடுத்த ஒரு சாரீ, அது ப்ளவுஸ் தைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நம்ம ஊர்லேயே ப்ளவுஸ் தைச்சாச்சு, பொங்கல் கட்டிக்கலாம்ல. இது 3 roses 1/2 கிலோ. எப்பொழுதுமே 3 roses தான் வாங்குறது. ஆமாம், காஃபி தூள்லாம் டாட்டாவில் தான் வாங்குவோம் கிராண்டு. அதனால 3 roses. அவங்களுக்கு டீ அவ்வளோ குடிக்க மாட்டேன். இல்லை, கொஞ்சம் அகல் விளக்கும் பாப்பாவோட ஸ்டிக்கரும். ஆமாம், அந்த பாக்ஸ். ஆமாம், அகல் விளக்கு ப்ளஸ் பாப்பாவோட ஸ்டிக்கர்ஸ் இதில் பத்திரமா வச்சுருக்கோம். ஏன்னா கார்த்திகை வர்றதுனால. இந்த போட்டியை முடிச்சாச்சா? அதான் முடிச்சுக்கலாம். ரைஸாக இருக்கும். திருச்சி ஏர்போர்ட்டில் தான் வந்தோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஏர் ஏஷியா டிக்கெட் போட்டிருந்தோம். 65 கிலோ நான் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தேன். 12,600 எக்ஸ்ட்ரா வந்து நான் பே பண்ணேன். அப்படி இருந்துமே அதில் 1 கிலோ அதில் வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா இருந்துன்னு சொல்லிட்டு எடுத்து நீங்கள் கொண்டு போய் உங்கள் ஹேண்ட் லக்கேஜ் இருந்தாங்க. ஸோ நாங்கள் மாற்றிட்டு வந்தோம். ஆனால் ரொம்ப நக்கலும் நையாண்டியுமாக தான் திருச்சியில் பண்ணுறாங்க. ஸோ வந்து ஒரு கஸ்டமர்ஸ்க்கு பேசஞ்சர்ஸ்க்குலாம் ரெஸ்பான்ஸே இல்லை சுத்தமாக. அது வந்து ரொம்ப மன வருத்தமாக இருந்தது. அதான் முன்னாடிலாம் வந்து லக்கேஜ் நமக்கு ஃப்ரீ. இப்போ லக்கேஜெல்லாம் ஃப்ரீ கிடையாது ஏர் ஏஷியாவில். ஒவ்வொரு வாட்டியும் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கொரோனாவுக்கு முன்னாடி இல்லை ஏர் ஏஷியாவில் அவங்க அந்த சமயத்தில் தான் உள்ளே வந்தாங்க இந்த ஃபீல்டில் அப்படின்னு சொல்லிட்டு 20 கிலோகிராம் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கொரோனா டைமில் அவங்க ஃப்ளைட்ஸ் நிறைய கம்பெனி லாஸாக போனதுனால இப்போ எல்லாம் தனித்தனியாக கொடுத்துட்டாங்க. சீட்டு நம்ம போடணும், லக்கேஜ் நம்ம தனியாக போடணும். அது மாதிரி 1 கிலோ லக்கேஜ் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் உங்களை எடுத்து வச்சுட்டு தான் உள்ள வருவோம். தயவு செய்து திருச்சி ஏர்போர்ட்டில் யாராவது போனீங்கன்னா கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். இது உளுத்தம்பருப்பு. இது பாசிப்பருப்பு. சாரி, துவரம்பருப்பு. இது வந்து பச்சரிசி. ஆமாம், பொங்கலுக்கு பச்சரிசி 2 கிலோ. வெடியெல்லாம் சாக்லேட்டா? சாக்லேட்டு வெடியெல்லாம் திறந்து அவ்வளோதான். செசமே பால் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க, பாப்பா வாங்கணும், அதுக்காக வாங்கினது. அவ்வளோதான். இது 2 பேக்கெட் ரைஸ். நாங்கள் எப்பொழுதுமே இந்த பிராண்டு தான் வாங்குறது. சூப்பராக இருக்கும் அரிசி. 62 ரூபா என்னமோ தஞ்சாவூரில். பட் இந்த பொன்னி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது. இது காங்கேயம் திருக்குறள்னு சொல்லுவாங்க, திருக்குறள் பொன்னி. இந்த அரிசி வாங்கி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கிலோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இது 10 கிலோ பேக். இது ஆமாம், இது என் தம்பி சிங்கப்பூர்லேருந்து வாங்கிட்டு வந்தான் கிஸ்ஸஸ் பாப்புக்காக. ஸோ அதை பிரித்து பாப்பா சாப்பிட்ருந்தா. என்ன வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேகி நூடுல்ஸ். எப்போயாவது நம்ம எந்திரிச்சு ரொம்ப டயர்டாக இருக்குது, ஸோ சாப்பாடு செய்ய முடியலங்கிறப்ப நாங்கள் எப்போயாவது யூஸ் பண்ணுவோம். இதை நாங்கள் வந்து டெய்லி யூஸ் பண்ணுறது கிடையாது. இது ஒன்று ஈபி. இது 2 8 பேக்ஸ். எப்போயாவது தேவைப்படுறப்ப நம்ம ரொம்ப போர்டாக இருந்தால் நம்ம சமைச்சு இது சாப்பிட்லாம். இது பச்சை பட்டாணி. பச்சை பட்டாணி, இது வெள்ளை பட்டாணி. துவரம்பருப்பு.
எல்லாம் 2 கிலோ நாங்கள் ஒரு 6 மந்த்ஸுக்கு வரதெல்லாம் ரொம்ப எடுத்து வர்றது இப்போலாம். உளுத்தம்பருப்பு நிறையா தேவைப்படும். ஏன்னா இட்லி நாங்கள் எப்படியும் மாதத்தில் ஒரு 4-5 வாட்டியாவது நம்ம அரைச்சிடுவோமா. பருப்பு இதாக பண்ணல. இந்த காஃபி வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். உதயம் காஃபிக்கு அப்புறம் நர்சஸ் காஃபி இருக்குல்ல, அதுக்கப்புறம் இந்த டாட்டா கிராண்ட் வந்து ரொம்ப பியூராக வந்து நல்லாயிருக்கு. இது 330 ரூபா, பட் காஸ்ட்லி தான். பட் வந்து நல்லா இருந்துச்சு. 53% சிக்கரியும் 53% காஃபி பவுடரும் 47% வந்து சிக்கரியும் இருக்குதுல. ஆனால் அதிகம் தான், மயக்கம் தான் வரும். ஆமாம், பட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள். அடுத்தது பாப்புக்கு உங்கள் பாட்டி ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு பெல்ட் ஒன்று. ஆமாம், இது 2 தாய் பீப்புள் என்கிட்ட ட்ரெஸ்ஸு கேட்டாங்க. 2 ஒரே கலர் தானே? இல்லை, வேறு கலர். ஸோ தாய் பீப்புள் பக்கத்து வீட்டுக்காரங்களும் எழுத்த வீட்டுக்காரங்களும் என்கிட்ட புடவை வாங்கிட்டு வாங்கன்னு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக ஸோ அதில் ஃபேன்சி சாரீ இது 2 சாரீ கிஃப்டாக கொடுக்குறதுக்கு. நம்ம அது காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கிட்டோம். இங்கே உள்ள காஞ்ச மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும். அப்புறம் நம்ம ஊர் ஃபேமஸ் மிக்சர் ஒரு 1/2 கிலோ. இன்னொரு காஃபி இதை பாருங்க, நூடுல்ஸ். இங்கே உள்ள நூடுல்ஸ் அவ்வளோவா டேஸ்டியாக இருக்காது. ஸோ அதனால் நம்ம பாப்பாக்கு அடிக்கடி நூடுல்ஸ் செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அதனால் இது வந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஃபுட்டி நூடுல் பிளெயின். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 60 ரூபா. வேறு என்ன இருக்கும்? பருப்பு வந்து முன்னாடி நாங்கள் அப்போ எடுத்துகிட்டு வருவோம். எடுத்து இப்போ கொஞ்சம் 4 வருஷமாக எடுத்துகிட்டு 3 வருஷமாக எடுத்துகிட்டு வரதில்லை. இதான் 3 வருஷம் கழிச்சு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எடுத்துகிட்டு வரோம் கருப்பு உளுந்து. சின்ன கடுகு இங்கே கடுகு கிடைக்கும். பட் பார்த்தீங்கன்னா பெரிய கடுகாக இருக்கும். ஸோ சின்ன கடுகு இது ஒரு 1/4 கிலோ எடுத்து போட்டுக்கிட்டோம். இது வந்து எனக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிது. 3 ரோசஸில் மசாலா டேஸ்ட். அதான் அப்படின்னா எப்படி நம்ம ஏலக்காய் இந்த மற்ற ஸ்பைசஸ் கிராம்பெல்லாம் போட்டு லவங்கப்பட்டை நம்ம போட்ட மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நேச்சுரல் கேர்னு அது எனக்காக ஒரு 1/4 கிலோ. பூட்டு அது நம்ம அவ்வளோதான். அவ்வளோதான் முடிச்சா. ஒவ்வொரு வாட்டியும் ஊருக்கு போகிறப்ப நாங்கள் ஒரு பொட்டி எடுத்துகிட்டு வரோம். ஏன்னு வச்சுக்கோங்க, இங்கேருந்து நான் போகிறப்ப பொட்டி எடுத்துகிட்டு வர மாட்டேன். ஹேண்ட் லக்கேஜ் தான் நான் போட்டு போனேன். ஏன்னா இவங்க நான் வந்து தீபாவளிக்காக ஊரில் விட்டு வந்து அதுக்குள்ளே வந்து அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் இருந்தது. அந்த பிரச்சனை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 2 மாதம் அவங்க ஊரில் இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு தான் வந்தேன். பாப்பாவுக்கு ஸ்கூல் எல்லாமே ஆன்லைன் கிளாஸ் தான் போணுச்சு. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் போகிறப்ப பார்த்தீங்கன்னா நான் தனியாக போனேன்னா ஒரு பொட்டி வாங்குற மாதிரி ஆகிடும் திரும்ப வரப்போ. அடுத்தது ஒரு ட்ராவல் பேக். இது என் ஃப்ரெண்டு வந்து கடைசியாக நான் வந்து சொல்லி எனக்கு வாங்கி கொடுத்தான். ஆசீர்வாத். இது என்னது? கோதுமை மாவு. ஆசீர்வாத் கோதுமை. நான் மறந்துட்டேன் வாங்குறதுக்கு. அப்புறம் அவனை ஃபோன் பண்ணி வாங்கிட்டு சொன்னேன். அவனை வாங்கி கொடுத்தான் 2 கிலோ. நான் திறந்த வயதுக்கு என்ன ஆகணும், எல்லாம் வீணாக போயிடும். இதை நாங்கள் வந்து கிளாஸ் பாட்டிலையோ இல்லை வேறுலையோ போட்டு வைக்கணும். அப்புறம் இது என்ன அரிசி? இது பார்த்தீங்கன்னா நார்த்தங்காய் எடுத்துகிட்டு முதல்ல போட வைக்கும். பட்டு எடுத்துருவா. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க போட்டு வாசலில் வச்சுருந்தாங்க. ஒரு 4-5 நார்த்தங்காய் இருக்கும் அதில். ஸோ நான் இது நமக்கு தானே ஊருக்கு போகிறதுக்கு அப்படின்னு கேட்டேன். ஆமாம் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி எனக்கு ஊருக்கு போகிறப்ப கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும்னு கையில் கொடுத்து விட்டாங்க. ஸோ அதை பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு அதை இப்போ காய வைக்க போகிறோம். கொண்டு போய் காய வச்சுருங்க, வீணாப்பிடும். அப்புறம் கருப்பு பொட்டுக்கடலை. இது கிடைக்காது நம்ம இங்கே, ஒயிட்டு தான் கிடைக்கும். ஸோ கருப்பு சென்னா, பிளாக் சென்னா. இது என்னது அரிசி? என்ன அரிசி? ஆர்கானிக் ரைஸ். உரம் போடாமல் 1 கிலோ 80 rupees வரும். ஆர்கானிக் ரைஸ், உரம் போடாது. இது பாப்பாவுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, ஸ்கர்ட்டு வித்து மேலே ஒரு டாப்போட அவங்க பாட்டி வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அந்த ட்ரெஸ்
வத்தல் ஃப்ரையன்ஸ் உங்கள் பாட்டி கொடுக்குறது தான். அவ்வளோதான், முடிஞ்சுது நம்மளோட பொட்டி அன்பாக்சிங் வீடியோ. நம்மளோட அன்பாக்சிங் வீடியோ முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.